ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம், அதிலே முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். நீதிமான சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளில் சோதனைங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். வேதாமத்தில் தேவ மனிதர்கள் எல்லாரையும் அவர் சோதித்தறிந்ததை நம்ம பார்க்க முடியும். அதை குறித்து அநேக இடங்களில் இருக்கிறது. எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சோதனை என்ற ஒரு பகுதியை கொண்டு வருகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நான் உங்களை சிட்சிக்கவில்லை என்றால் நீங்க வேசியின் பிள்ளையா இருப்பீங்களேன்னு கூட ஆண்டவர் சொல்றார். ஆக ஆண்டவர் சோதித்து அறியக்கூடியவராக இருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். எதை முன்னிட்டு ஆண்டவர் சோதிக்கிறார்? ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை பார்க்கும்படிக்கு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த கீழ்ப்படுதலின் மூலமாகத்தான் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை அறிவதற்காகவே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில சோதனைகளை அனுமதிக்கக்கூடியவராயிருக்கிறார். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் எழுதி கொடுத்த வேதத்தின் பிரமாணங்கள், அதை நாம கடைபிடிக்கிறோமா இல்லையா என்பதை ஆண்டவர் சோதித்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனா அந்த நாட்கள்ல ஆபிரகாமுடைய காலத்துல வேதாகம் அங்கு கிடையாது. அது மனச்சாட்சி பிரமாணம். ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு நீதிமன்றத்தையே வைத்தார். எது நன்மை எது தீமை என்பதை மனிதனை உண்டாக்கின தேவன் அவன் பிறக்கும் போதே அவன் உள்ளத்திலே மனம் சாட்சி கொடுக்கக்கூடியதா இருந்தது. அதுதான் கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி தேவன் தந்த தீபமா இருக்குது. அது மனிதனுடைய உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் ஆராய்ந்து அறியக்கூடியதா இருக்குது. ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாமை தேவன் சோதிப்பதற்கு காரணம், ஆபிரகாம் மூலமாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை கொண்டு வர தேவன் தீர்மானித்தார். வானத்துக்கு கீழே அவருக்கென்று ஒரு கூட்ட மக்களை அவர் தெரிந்தெடுக்க தீர்மானித்தார். ஆகவே ஆபிரகாமை தேவன் ஒரு நீதிமானாய் கண்டு அவனை தெரிந்து கொண்டு அவனை உருவாக்கின விதத்தை நாம பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை அவர் சோதிக்க வேண்டும். அது நிமித்தமாகவே ஆபிரகாமின் வாழ்க்கையிலே சோதனையை கொண்டு வந்தார். என்ன விதமான சோதனை பாருங்கள் பிரியமானவர்களே. ஆபிரகாம் தனது 75வது வயதிலே தேவனாகிய கர்த்தரை தெய்வமாக அவன் கொண்டான். முன்னாட்களிலே அவன் விக்கிரகத்தை வழிபடக்கூடியவனாக, சந்திரனை தெய்வமாய் வணங்கக்கூடியவனாய் காணப்பட்டான். ஆனால் அந்த ஆபிரகாம் பிள்ளை இல்லாதது நிமித்தமாக அவன் தன்னால் இயன்ற மட்டும் தெய்வத்தை தேடி தேடி சோர்ந்து போன வேளையிலே அவன் தன் இருதயத்திலே தீர்மானிக்கிறான். அவன் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவனாயிருந்தான். அதனால் அங்கே பூமியிலே முளைக்கக்கூடிய புற்கள், வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை, குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணீர், இது அவனுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரமாய் காணப்பட்டது. அதெல்லாம் அந்தந்த காலத்தில் சீரா இருந்தாதான் அவன் மந்தையை மேய்த்து பிழைக்க முடியும். ஆக பிரியமானவர்களே, வருடந்தோறும் மழை பெய்கிறது. வருடந்தோறும் பூமியிலே புட்கள், தாவரங்கள் எல்லாமே முளைக்குது. அதையெல்லாம் ஆபிரகாம் உற்று கவனித்து பார்க்கிறான்.
சில வருடங்களிலே மழை பெய்யாதிருக்கும் போதும் கூட அந்த புட்கள் எல்லாம் வளர்ந்து அது பூத்து காய்த்து விதை பரவுதல் நடத்துவதற்கு முன்பாக கூட மழை போதுமானபடி இல்லாதபடிக்கு முளைத்த புற்கள் எல்லாம், காட்டு தாவரங்கள், செடிகள் எல்லாமே அவைகள் எல்லாம் பட்டு போய் அழிந்து போனதை அவன் பார்க்கிறான். பின்பு 3 வருடம் அல்லது 4 வருடம் கழித்து மழை பெய்தா கூட மறுபடியும் பூமியில் இருக்கிற தானியங்கள் முளைத்து வருது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கை நிறைய கொஞ்சம் தானியங்களை எடுத்து நீங்க விதைக்கும் போது அது முளைக்கிறது. தண்ணீர் இன்றி அது அழிந்து போனா திரும்பவும் நீங்க தண்ணி விட்டா கூட தானியம் முளைப்பதில்லை. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இருந்த தானியம் அத்தனையும் முளைத்து விட்டது. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் வானத்தையும் பூமியையும் உற்று பார்த்த போது தேவனுடைய வல்லமையை அவன் உணர்கிறான். மனிதனுக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது. அது யார்? அதை நோக்கி அவன் இருதயம் திருப்பப்பட்ட போது தேவனாகிய கர்த்தர் அவனை தொடர்பு கொண்டார், தன்னை வெளிப்படுத்தினார், அவனுடைய தேவையை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணினதை பார்க்கிறோம். பிள்ளையில்லாதிருந்த ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்து ஈசாக்கை அவன் பெற்றெடுத்தான். ஈசாக்கு வளர்ந்து அவன் விவரம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளையாய் இருந்த போது ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை சந்தித்தார். உன் ஏக சுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை நான் உனக்கு காண்பிக்கும் மலையிலே கொண்டு போய் நீ எனக்காக பலியிடு என்று சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 25 வருடமாக இந்த பிள்ளைக்காக அவன் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டான். 25 வருடம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை. ஆனா அந்த பிள்ளையை பார்த்து இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்காக பலி கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் இந்த இடத்திலே தேவனுக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை அவர் சோதிக்கும்படியாக அந்த இடத்திலே ஒரு கடுமையான சோதனையை கொண்டு வந்தார். ஆபிரகாம் அந்த இடத்திலே தன் மனைவி இடத்திலே இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை. நாங்கள் தேவனை தொழுது கொள்ள போகிறோம் என்று சொல்லி மனைவியிடத்திலே உத்தரவு வாங்கி கொண்டு தன் மகனை அழைத்து கொண்டு தன்னோடு கூட 2 வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு 3 நாள் இரவும் பகலும் அவன் பிரயாணம் பண்ணினான். உடனடியாக நடந்த காரியம் அல்ல. ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆபிரகாம் கடந்து சென்றது உடனே நடந்த நிகழ்வு அல்ல. 3 நாள் இரவும் பகலும் அவன் பிரயாணம் பண்றான். 3 நாட்களும் தன் பிள்ளையை நினைத்து அவன் எவ்வளவாய் துக்கித்திருக்க கூடும். அவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உண்டான சோதனை அல்ல, நான் உனக்கு கொடுத்த குமாரனா அல்லது நானா, உனக்கு யார் வேண்டும்? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொண்டு வந்தார். அந்த சோதனையிலே ஆபிரகாம் ஈசாக் அல்ல, ஈசாக்கை கொடுத்த என் தேவனே எனக்கு வேண்டும் என்று தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவன் கடந்து போனான். பிரியமானவர்களே, தரிசனத்திலே தேவன் காண்பித்த இடத்தை அவன் கண்டபோது அந்த இடத்திலே பலி செலுத்தும்படியாக அவன் கடந்து சென்றான். அவன் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போதே தன் வீட்டில் இருந்து அவன் தகன பலி செலுத்துவதற்கான கட்டைகளை கொண்டு போனான். தகன பலி என்பது கழுத்தை அறுத்து பலி செலுத்தி முற்றிலுமாக சுட்டெரித்து போட வேண்டும். அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த இடத்திலே ஆபிரகாம் அந்த கட்டைகளை எல்லாம் பிளந்து எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சேகரித்துக் கொண்டு அவன் கடந்து போனான். அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி தன் மகனை கட்டுண்டவனாக அதிலே கடத்தி அவனை கழுத்தை அறுக்கும்படியாக, கழுத்தை வெட்டி போடும்படியாக கத்தியை நீட்டின போது மரத்தில் இருந்து சத்தம் உண்டானது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டா மேல நீ கை போடாதே, நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை தேவன் சோதித்த போது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அங்கே காண்பிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் நன்மையை கேட்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம், உபவாசிக்கிறோம், பல விதத்திலே ஆண்டவருக்கு அழுத்தத்தை கொடுக்கிறோம். எனக்கு இந்த நன்மையை தாரும் ஆண்டவரே என்று. ஆனால் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருக்கிறோமா? வசனத்துக்கு நடுங்குகிறவர்களா இருக்கிறோமா? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோமா என்று தேவன் சோதித்து அறிய விரும்புகிறார். அவர் சோதித்த பின்பு அந்த சோதனையிலே நாம் ஜெயம் பெறும்போது ஆண்டவர் எல்லா நன்மைகளையும், இம்மைக்குரிய மறுமைக்குரிய அத்தனை நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் சோதிக்கிறவர். பிரியமானவர்களே, நான் பள்ளி படிக்கும் காலத்தில் என்னுடைய தகப்பனார் மே மாதம் அந்த விடுமுறை நாட்களில் என்னை கொண்டு போய் கம்பெனியில் வேலைக்காக விடுவாங்க. ஏனென்றால் மற்ற கெட்ட நண்பர்கள் அவன் தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு சிந்தையோடு கூட அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். பிரியமானவர்களே, எனக்கு 13 வயது இருக்கும்போது அதுபோல் என்னுடைய தகப்பனார் பள்ளி விடுமுறை நாட்களில் என்னை கொண்டு போய் ஒரு கம்பெனியில் விட்டாங்க. அந்த கம்பெனியில் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால், அந்த கம்பெனியுடைய எஜமானுடைய வீட்டில் காலையில் போய் அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம், சமைக்கிற பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தை உண்டு, அந்த குழந்தைய அழாமல் நான் பார்த்துக்கொள்ளணும். மத்தியானத்துக்கு மேலே தான் கம்பெனியில் வந்து வேலை செய்யணும். தினமும் காலையில் எனக்கு அவங்க வீட்டில் உள்ள டியூட்டி கொடுத்தாங்க. அப்போ முதல்ல அந்த எஜமானுடைய வீட்டில் கொண்டு போய் என்னை விட்டாங்க. விட்ட போது அவர்கள் கணவன் மனைவி என்னுடைய பெயரை விசாரித்தாங்க, தகப்பனாருடைய பெயர், தாயாருடைய பெயர் எல்லாத்தையுமே விசாரித்து விட்டு ஒரு தொடப்பத்தை எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. நீ வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. நான் வீட்டிலெல்லாம் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனால் இப்போ வேலைக்காக என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்கல்ல, அப்போ அவங்க சொல்கிறத நான் செய்யணும். அப்போ நான் தொடப்பத்தை எடுத்து, சிறுவனாக இருந்தேன்னா எல்லா அறையும் அப்படியே சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தேன். அந்த பெட்டு கட்டிலுக்கு கீழே அதை நான் சுத்தப்படுத்தும் போது அதிலே 2 வெள்ளி கொலுசு கீழே கிடந்தது. அதை எடுத்து அவங்க கையில் கொண்டு வந்து, ஐயா இந்த கொலுசு இதில் கீழே கிடந்தது என்று தூக்கி கொடுத்த போது அதை அவர் கையில் வாங்கினார். அவருடைய மனைவி அழைத்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, தம்பி இது உன்னுடைய வீடு மாதிரி, நீ எந்த ரூம்குள்ளே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், உனக்கு பசிச்சா கிச்சனில் நிறைய பழம் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, எதனால எடுத்து சாப்பிடு என்று சொன்னார்கள். சிறுவனாக இருந்த நான் அதை புரிந்து கொண்டேன். இந்த வீட்டுக்குள்ளே நான் உரிமையாய் சுற்றி வருவதற்கு எனக்குள்ளே தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்து பார்க்க அந்த எஜமானுடைய மனைவியை தீர்மானித்து ஒரு சின்ன நாடகத்தை நடத்தினதை நான் உணர்ந்தேன். அப்போ உலக மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு சிறுவன் சுற்றி வர சோதிக்க வேண்டுமானால் மெய்யான நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து, இந்த வானத்தின் ஆசீர்வாதத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்தி உயர்த்தி வைக்க வேண்டுமானால் ஆண்டவர் உங்களை சோதித்து அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் சோதிக்கணும்னு விரும்புகிறார். சோதனைக்கு பிறகுதான் உயர்வு.
எல்லா தேவ மனிதருடைய வாழ்க்கையிலும் சோதனைக்கு பிறகுதான் உயர்வை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் சோதித்து அறிகிறவர். ஆதியிலே முதல் குடும்பத்தை நீங்க பாருங்க. ஆதாமை ஏவாளை தேவன் ஏதேனிலே ஏற்படுத்தி வைத்தார். அவர்களை ஏற்படுத்தி வைத்த நாளில் அவர்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை என்ன? இந்த தோட்டத்தில் அத்தனை விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாகாது. அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். எல்லா நன்மையும் ஆண்டவர் அந்த ஏதேனில் வைத்தார். அந்த ஏதேன் ஒரு பரலோகத்துக்கு சரியாக அன்றைக்கு தேவன் மனிதனுக்காக சிருஷ்டித்தார். எல்லாம் நிறைவாயிருந்தது, ஒரு குறைவும் இல்லை. ஆனா அந்த இடத்துல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, தான் உண்டாக்கின மனிதனை, முதல் குடும்பத்தை சோதித்து அறிய தீர்மானித்தார். எல்லா விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கலாகாது. அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். அங்கே என்ன நடந்தது பாரு. எந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அதை ஏவாள் இச்சித்து தேவ கட்டளையை மீறி முதலாவது அந்த பழத்தை அவள் பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவன் அதை வாங்கி புசித்து இருவரும் பாவம் செய்தார்கள். தேவனுடைய மகிமையை, மேன்மையை இழந்து போனார்கள். மேன்மையை இழந்தார்கள். மனுக்குலம் வீழ்வதற்கு ஆதி பெற்றோர் காரணமாய் மாறினார்கள். ஏவாள் அந்த பழத்தை கொடுத்த போது ஆதாம் வாங்கி புசித்ததினாலே அவன் பாவம் செய்தான். அந்த இடத்திலே ஒரு பக்கம் தேவன் கொடுத்து அவனுடைய துணை இந்த பழத்தை சாப்பிடுங்க என்று சொல்லுகிறாள். தேவ சத்தமோ இதை புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். ரெண்டு பக்கத்திலிருந்து சத்தம், நடுவில் ஆதாம் இருக்கிறான். ஆதாம் முடிவிலே தேவனுடைய கட்டளையை மீறினான், மனைவியுடைய வார்த்தைக்கு உடன்பட்டான். அவன் கீழ்ப்படியாமற் போனான். அதனால் மனுக்குலத்தை கீழ்ப்படியாமையின் ஆவி ஆளுகை செய்தது. கீழ்ப்படியாமையின் ஆவி சந்ததி சந்ததியாக ஆளுகை செய்ததை நாம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமையின் ஆவி அன்று முதல் குடும்பத்துக்குள்ளே இருந்தது. பாவம் செய்தார்கள், தங்களை மறைத்துக் கொண்டார்கள், தேவ சமூகத்தை விட்டு விலகி நின்றதை பார்க்கிறோம். வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க முடியாது. அப்படி சமூகத்தில் நாம திறந்த இருதயத்தோடு விண்ணப்பம் பண்ண முடியாது. காரணம், கீழ்ப்படியாமையின் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதினால். பிரியமானவர்களே, உயர்வு என்பது கர்த்தரால் வரக்கூடியதா இருக்குது. உங்களுடைய உழைப்பெல்லாம் பிறகு, உழைப்பு பிரயாசம் எல்லாவற்றிற்கும் மேல உங்களை ஆசீர்வதிப்பது தேவன், உங்களை உயர்த்துவது தேவன். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வந்து உயர்த்துவது ஆண்டவர். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அதான் ஆண்டவர் பார்க்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானமான நன்மைகளை, ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே கூட அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அதுல வேதனை கிடையாது. ஆனா நாம முயற்சி செய்து நம்ம பிரயாசப்பட்டு சேகரிக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் அது ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் உருவழிந்து போய்விடும். கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையை கொடுத்தா அதை சந்ததி சந்ததியா அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்குது. அப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரே தரம் பிறப்பது, மரிப்பது, பின் நியாய தீர்ப்படைவது.
தேவனால் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டதாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து ஒரு நாள் நாம் தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாயிருக்கிறோம். பிறப்பு எப்படியே அப்படியே இறப்பு என்பது வரும். மரித்த பின்பு நாம் நியாயம் தீர்க்கப்படக்கூடியவர்களாயிருக்கிறோம். வசனத்தை மீறி, தேவனுடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் வாழும் போது நித்திய நரகத்திலே நாம் தள்ளப்படுவது உறுதியாயிருக்கிறது. நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் ஆண்டவர் கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்திலே போய் நாம் இளைப்பாறக்கூடியவர்களாயிருப்போம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எங்கே போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? கொஞ்சம் உங்களை சோதித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து பெருங்கூட்டமாய் ஆண்டவர் கானானை நோக்கி வழி நடத்தினார். அந்த வனாந்தரத்திலே 40 வருஷம் பல வழிகளிலே அவர்கள் தேவனால் சோதிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த சோதனைகளிலே தேவ ஜனங்கள் வழி விலகி போன போது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. மாறாக வனாந்தரத்திலே அவர்கள் செத்து மடிந்தார்கள். அவர்கள் நன்மையை காணாதே போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் நிறைய காணிக்க கொடுக்கிறேன், ஆலயத்தை கட்டி இருக்கிறேன், மிஷனரியை ஆதரிக்கிறேன், நிறைய ஊழியங்களுக்கு காணிக்க கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் சிந்தித்தாலும் கூட பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமாயிருக்கிறது. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். நற்கிரியை செய்வது நல்லது, நன்மை செய்வது நல்லது, ஆத்துமாக்களை நேசித்து சுவிசேஷத்திற்காக விதைப்பது நல்லது. ஆனால் உங்கள் ஆத்துமா அழிவை காணாதபடிக்கு நித்தியத்திற்குள்ளே போக வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாயிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நித்திய பாக்கியத்தை இழந்து போவீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த வேளைக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் மூலமாய் உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன் அப்பா. இந்த வசனத்தை கேட்டு என்னோடு கூட இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகளை நீர் ஒரு விசை கண்ணோக்குவீராக. வசனத்தை கேட்கும் போதே இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, ஐயோ நான் வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லையே, நான் கட்டளையை மீறி நடக்கிறேனே, நான் செய்வது பாவம் என்று இருதயத்திலே உணர்ந்து தன் பாவத்திற்காக மனசாபப்பட்டு உம்மை நோக்கி மன துக்கத்தோடு கூட பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் பாவங்களை நீர் ஒரு விசை மன்னிப்பீராக. ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, என் பாவம்தான் எனக்கு இந்த வியாதியை கொண்டு வந்தது என்று படுக்கையிலே அமர்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. உங்கள் சரீரத்தின் கட்டுகளை ஆண்டவர் இப்பொழுதே அவிழ்த்து விடுகிறார். இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. சரீரத்தின் கட்டுகள் அருந்து விழட்டும். சகல வியாதிகளில் இருந்தும் அற்புத விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாய் இருப்பதையே நீர் விரும்புகிறபடியினாலே உம்முடைய வல்லமை சரீரத்திலே இறங்குகிறதற்காய் நன்றி. பாதிக்கப்பட்ட உறுப்புகளிலே இறங்குகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லாம் போய்விட்டது,
நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், ஒன்றுமில்லை என்று வெறுமையோடு உட்கார்ந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுடைய பிரசன்னம் வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறது. ஒன்றுமில்லாததிலிருந்து உன்னை உருவாக்க வல்லமையுள்ள ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் பக்கமாய் திரும்பி இருக்கிறார். சகோதரனே, விபத்தினாலே இடது கை பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாதபடிக்கு இன்றைக்கு வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. முன்பிருந்தது போல நீ அற்புதமாய் சுகத்தை பெற்றுக்கொண்டு உன் கடமைகளை செய்வாய் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அப்பாவுடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. சமாதானத்தை கெடுக்கிற சத்துருடைய வல்லமை அழிக்கப்படட்டும். குடும்பங்களுக்குள் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை அளவில்லாமல் நீர் கொண்டு வருகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.